நல்ல பச்சை பசேல்னு இருக்கிற மணி பிளான்ட்ஸ் இந்த செடி எல்லாமே இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சுத்தமாக தாங்கலைங்க. எல்லாமே வாடி போச்சு, இலையெல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ இருக்கிற கண்டிஷன் இப்படி தாங்க இருக்குது. செடியில் ஒரு அழகான இலையை கூட பார்க்க முடியாது. சின்னதாக ஒரு பேபி லீஃப் வந்தால் கூட அதை பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் மனசுக்குள்ளே. இப்போ ஒரு ஒரு இலையும் இந்த மாதிரி காஞ்சி வாடி போகிறத பார்க்கும்போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக. நம்ம இப்போ இருக்கிற வீடு வந்து மாடியில் தான் இருக்குது. டைரெக்டாக சன்லைட் படுறதுனால இந்த மாதிரி செடிங்க எல்லாமே கண்டிப்பாக சீக்கிரமாக வாடி போயிடும். காஞ்சி போன இலைகள் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். இனிமேல் புதுசாக கிளைகள் வந்தால் தான் உண்டு. ஸோ இந்த வெயில் காலத்தை கண்டிப்பாக நம்ம கடந்து வந்து தான் ஆகணும். ஈவினிங் 6 மணிக்கு மேலே அப்படியே வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு தான் நைட்டு டின்னருக்கு வந்து தோசை, அதுக்கப்புறமா தக்காளி சட்னி தான் பிளான் பண்ணியிருந்தேன். தக்காளி சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறமா நீ போய் உட்காரு, நான் தோசை ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே போயிட்டு வரும்போது எல்லோ கலரில் தோசையோடு வந்தாங்க. என்னன்னு கேட்டதுக்கு மாம்பழ தோசை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புளிப்பாக நல்ல டேஸ்ட்டாக